உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மாடி அம்மாடி, முதல்ல எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நீ குருமா கிட்ட சொல்லி ஏதாவது பூஜை பண்ணியா? அதெல்லாம் இல்லம்மா. அப்போ வேற ஏதாவது பெருசா பண்ணியா? இல்லையே. அப்போ அந்த கடவுள் என்னோட வேண்டுதலை எப்படி நிறைவேற்றி வச்சிருக்காரு பாத்தியா? ஆஹா, நேத்து வரைக்கும் இந்த வீட்டை சுத்தி சுத்தி பாம்பு மாதிரி படம் எடுத்துக்கிட்டு இருந்தால இந்த ராதா, இப்ப தானாவே வீட்டை விட்டு போறேன்னு சொல்றா. எப்படி? ஏன்னா அவ பாம்பு கிடையாதுமா, அவ கீரி. நான் நல்ல பாம்பு. எவ்வளவு சண்டை போட்டாலும் என்கிட்ட ஜெயிக்க முடியாதுன்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அவளை கவனிச்சியா நீ எப்படி அழுதான்னு? எனக்கு என்னவோ இதுக்கப்புறம் அவ இந்த வீட்டுக்கே வரமாட்டான்னு தோணுது. அப்படி இருந்தாதான் நல்லது. ஒருவேளை வந்துட்டானா அவளை இந்த வீட்டை விட்டு இல்ல, இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவேன். கண்டிப்பா நீ செஞ்சாலும் செஞ்சிருவேன். அவ போட்ட சீனை பாத்தியா? அத பாக்கும்போது நமக்கே சகிக்கல. அவ கண்ணுல இருந்து முட்டை முட்டையா கண்ணீர் கொட்டிச்சு பாத்தியா? அவன் சின்ன பொண்ணு மனசு உடைஞ்சிட்டால. உடையட்டும். அவளோட தகுதிக்கு மீறி அவ ஆசைப்பட்டதாலதான் இந்த மாதிரி ஆயிருக்கா. நீ இருக்கியே தாமினி, என் பேச்ச முன்னாடியே கேட்டிருந்தீனா இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்திருக்காதே. அவ வந்த முதல் நாள்ல இருந்தே சொல்ற அந்த பொண்ணு மோகன மயக்க பாக்குறான்னு. நீ காதுலயே வாங்கல. ஆனா இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல? ஐயோ அம்மா, நான் என்னமோ அவ கிராமத்து பொண்ணு, அவ பட்டிக்காடு மூளை இருக்காதுன்னு நினைச்சேன். என்னோட டைமை எதுக்காக நான் அவளுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அதான் எதுவும் சொல்லல. ஆனா அதுக்கப்புறமா அவளோட நடவடிக்கை மாற ஆரம்பிச்சது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் அவ பக்கம் இழுத்தா பாருங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் நல்ல பாம்புல. என்னை யாரும் தொல்லை பண்ணாத வரைக்கும் நான் யாரையுமே கொத்த மாட்டேன். ஆனா நான் கொத்துனேன்னா என்கிட்ட இருக்கிற மொத்த விஷத்தையும் நான் யார கொத்துறேனோ அவங்க மேல இறக்கிடுவேன். இனிமே வெற்றி உனக்குதான். அவ வீட்டை விட்டு போன உடனே மோகன் உனக்குதான். இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாதுமா. பல வருஷங்களா நான் மூச்சு விடாம கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. மோகன் எப்ப என் நெத்தியில குங்குமத்தை வைப்பான், நான் எப்ப மூச்சு விடுவேன்னு இருக்கு. கடவுளே கிருஷ்ணா, நான் கிளம்புறேன். வேண்டாம் ராதா, நீ உன்னோட மோகன உன்னோட காதலை விட்டுட்டு எப்படி போவ சொல்லு? எனக்கு இங்க இருந்து போகிறதுக்கு விருப்பம் இல்ல கிருஷ்ணா. ஆனா சில உறவுகள் எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் சரி, அத பாதியிலே விட்டுட்டு போய்தான் ஆகணும். இல்ல ராதா, நீ உனக்கும் மோகனுக்கும் உள்ள உறவை பாதியிலே விட்டுட்டு போக வேண்டிய அவசியமே இல்ல. நீ வந்து ஒரே ஒரு தடவை உன் மனசுல இருக்கிறத மோகன் கிட்ட சொல்லி பாரு. என் மனசுல இருக்கிறத என்னால மோகன் ஐயா கிட்ட சொல்ல முடியலையே கிருஷ்ணா. என்ன பண்றது? தாமினி அக்கா மோகன் ஐயாவை எவ்வளவு காதலிக்கிறாங்க. அதுவும் இல்லாம மோகன் ஐயாவும் தாமினி அக்காவை கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல போக நான் யாரு? ராதா, நீ மோகனுக்கும் தாமினிக்கும் நடுவுல போகல. தாமினி தான் உனக்கும் மோகனுக்கும் நடுவுல வந்துட்டு இருக்கா. நீ ஏறாதா போற? உன்னை இங்க எல்லாரும் மிஸ் பண்ணுவோம். அம்மா, குஷி, அப்புறம் நான். குஷி, அழக்கூடாது குஷி. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஏன் அழுதுகிட்டே இருக்க? இங்க பாரு, ராதா சீக்கிரமே திரும்பி வந்துருவா. நீ அழக்கூடாது. ராதாவை தடுத்து நிறுத்துங்க, அவளை போக விடாதீங்க. நீங்களே எதுவும் பண்ண மாட்டீங்க, மோகனா எதுவும் பண்ண மாட்டாரு. அவ இப்ப அவங்க ஊருக்கு போய்தாம ஆகணும். அவளோட மாமிக்கு உடம்பு சரியில்லையாமே. ஒரு தடவை அவ இங்க இருந்து போயிட்டானா திரும்ப வரவே மாட்டா. இல்ல குஷி, அவ நிச்சயமா திரும்பி வந்துருவா. நான் தான் சொல்றேன்ல, நீ அழாத செல்லம், அழாத. திரும்ப வரவே மாட்டா பாட்டி. குஷி, இங்க வா, வாடா செல்லம். இங்க பாரு குஷி, இங்க எதுவுமே நிரந்தரம் இல்ல குஷி. சில பேர் கொஞ்ச காலம் மட்டும் நம்ம வாழ்க்கையில இருந்துட்டு போயிடுவாங்க. அவங்க நமக்கு ஏதோ கத்து கொடுக்க வந்திருக்காங்கன்னு அர்த்தம். வந்த வேலை முடிஞ்சதும் அவங்க போயிடுவாங்க. இத பாரு, நீ வேணா உன்னையே எடுத்துக்கோயேன். ராதா இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தன்னு சொல்லு. எப்பவுமே எல்லார் மேலயுமே கோவப்படுவ. யார்கிட்டயும் ஒழுங்கா பேச மாட்டேன், நடந்துக்க மாட்டேன், கோயிலுக்கு கூட போய் சாமி கும்பிட மாட்டேன். ஆனா இப்ப பாத்தியா, நீ எவ்வளவு மாறி இருக்கன்னு உனக்கே தெரியுதா?
ஒருவேளை இதையெல்லாம் உனக்கு கத்து கொடுக்கறதுக்காக தான் ராதா வந்தாலும் என்னவோ. இப்ப ராதாவை போக விடுறதுதான் நல்லது. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லம்மா தங்கம். பாட்டி, ராதா சொல்லுவா, கடவுள் கிருஷ்ணா ஒவ்வொரு வேலையும் காரணம் இல்லாம செய்யவே மாட்டாரு. அவரோட எல்லா வேலைக்கும் பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் கண்டிப்பா இருக்குமா. ஒருவேளை கடவுள் கிருஷ்ணா என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு ரீசன்காக தானே அவளை அமுச்சு வச்சிருப்பாரு. இப்ப ராதாவை நம்ம போக விட்டு ஏதோ தப்பு பண்றோம் பாட்டி. ராதாவை இங்கே இருக்கணும்னு கடவுள் கிருஷ்ணா கூட இங்கே இருக்கணும்னு நினைக்கிறாரோ. நீ சொல்றது சரிதாம்மா, ஆனாலும் இப்ப அவ இங்க இருந்து போய் தானே நான் ஆகணும். சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுத்திருக்க? இந்த குஷி இருக்காளே, நான் போடுற பிளான் எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்குன்னே இருக்கா. பெருசா வந்துட்டா பெரிய மனுஷி மாதிரி பாடம் எடுக்க. ஒருவேளை குஷி சொல்றது கூட சரியா இருக்குமோ? அவ சொல்ற மாதிரி அந்த கடவுளோட விருப்பம் இதுவாதான் இருக்குமா? ராதா உருவத்துல குஷிக்கு அவளோட அம்மா கிடைச்சிட்டாலோ? ராதாவை இப்ப இந்த வீட்ல இருந்து வெளியில அனுப்பி குஷி அவளோட 2வது அம்மா கிட்ட இருந்தும் பிரிக்கணுமா? ஐயோ ஆண்டவா, நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே. தாமினிக்கு பயந்ததெல்லாம் போதும். எதுக்கு மேலேயும் அவளுடைய பிளாக்மெயிலுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. எது என்னவானாலும் என் பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் இப்பவே மோகன் கிட்ட போய் சொல்றேன். அவனும் ராதா கூடவே போயிட்டு வரட்டும். ராதா ஊருக்கு போய் நிலைமை சரியானதும் கையோட கூட்டிக்கிட்டு வந்துருன்னு சொல்றேன். போதும் இதெல்லாம். ராதா தான் நம்மளோட கடைசி நம்பிக்கை. மோகனண்ணா தாமினியோட கல்யாணத்தை நிறுத்த. ஆனா இப்ப அவளும் வீட்டை விட்டு போறாளே, என்ன பண்றது? நான் இதை வேற ஆங்கிள் பாக்குறேன். என்ன நீ கவனிச்சியா? நேத்து ராதா இந்த வீட்டை விட்டு போறதா இருந்தா, ஆனா மோகன் அண்ணன் தடுத்துட்டாரு. அதுக்கு திடீர்னு இந்த லெட்டர் வந்த அப்புறம் மோகன் அண்ணன் ராதாவை தடுக்கவே இல்லை. ஸ்ட்ரேஞ்ச் யூனோ. ஆனா ராதாவோட அத்தைக்கு உடம்பு சரியில்லை. மோகனண்ணாவால எப்படி தடுக்க முடியும்? அது இல்ல, உனக்கு விஷயம் புரியவே மாட்டேங்குது. இந்த விஷயம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. என் மனசுல இருக்க பயம் என்னன்னு தெரியுமா ராகுல்? ராதா மட்டும் இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போனானா திரும்ப வருவாளான்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. அப்புறம் தாமினி மோகனண்ணாவோட கல்யாணத்தை நிறுத்துறது இம்பாசிபிள் ஆயிடும். நீ சொல்றது எல்லாமே சரிதான், ஆனா ஒரு விஷயம் நோட் பண்ணியா? இந்த வீட்டோட தலைவி இருக்காங்களே, நம்ம மாம் காதம்பரி, இப்பெல்லாம் அவங்க கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாங்கல்ல. எப்ப பார்த்தாலும் தாமினி கூட தனியா பேசுறதுக்கு எங்கேயாவது போயிடுறாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.